Hey guys, so RBI வந்து நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், யூபிஐ பேமெண்ட்ஸை வந்து மோர் செக்யூரா மாத்துறதுக்காக RBI வந்து 2-factor authentication அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா இனிமேல் நீங்க எந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் யூபிஐ மூலமா, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மாதிரி எது மூலமா நீங்க பணம் அனுப்பணும்னாலும் நீங்க வந்து 2-factor authentication பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட ஓடிபி, இன்னொன்று பின். அதாவது 3 காம்பினேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஓடிபி பிளஸ் பின், ஓடிபி போடணும், அப்புறம் உங்களோட பின் போடணும். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி பிளஸ் உங்களுடைய பயோமெட்ரிக், ஓகே, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் இல்லைனா ஃபேஸ் ஐடி இந்த மாதிரி. இன்னொன்று என்னன்னா ஓடிபி அப்புறம் நீங்கள் எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ண டிவைஸ்லேருந்தே யூஸ் பண்ணுறது. ஸோ 3 2-factor authentication கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான். ஸோ 2 ரிஸ்க் ஃபேக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லோ ரிஸ்க், இன்னொன்று ஹை ரிஸ்க். லோ ரிஸ்க்னா நீங்கள் யூஷுவல் மொபைலில் ரிஜிஸ்டர்ட் டிவைஸில் எப்போவுமே பண்ணுற லொக்கேஷனில் அதே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சிஸ்டம் வந்து ஓகே இது ஆல்ரெடி நடக்கிறது தான் சேஃபான பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் டிடெக்ட். அது பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓடிபி ப்ளஸ் பின் இல்லைனா ஓடிபி ப்ளஸ் ஃபேஸ் ஐடி இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்யூஷுவல் டிவைஸ்லேருந்து ஹியூஜ் டிரான்சாக்ஷன், அது சிஸ்டம்க்கு டவுட் வர மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஹை ஃபேக்டர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஐ மீன் ஹை ரிஸ்க் ஃபேக்டர் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து இந்த பாஸ்வேர்ட், பின்கோட் எல்லாமே போட்டு தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஓடிடி இல்லை இஎம்ஐக்கெலாம் வந்து ஆட்டோ டெபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து சேஞ்ச் ஆகுது. எஸ், ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆட்டோ டெபிட் ஃபீச்சரும் இனிமேல் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் RBI எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்காகவும். ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.